வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி டேக்ஸுக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு 2 கடை தள்ளி புல்லட் பார்பிக்யூ போட்டுங்கிறாப்புல தமிழரசன். அவரை தான் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம். சீரியஸாக நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணணும். அதை பார்க்குறவங்க அப்படின்னு தான் சொல்லலாம். பார்க்குறவங்க எல்லாருமே வேறு ஒரு ஊரில் கூட இருப்பீங்க, எப்படி வந்து ட்ரை பண்ண முடியும்? பாண்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய முறை இந்த இடத்துல சாப்பிட்ருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி தான் நமக்கு டைம் கிடச்சிருக்கு. அப்புறம் தமிழா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போகுது வேலைலாம்? நல்லா போயினுக்குதா? ஓகே. எத்தனை வருஷமாக இருக்குது இந்த இடத்துல கடை? இங்கே 2019 இருக்குது. 2019 இல்லை, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதை வேணால் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் வந்து ஃபுட்டு இந்த லைனில் போகலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது அந்த டைமுக்கு இதுதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இது ஒரு ஐடியா தோணுச்சு, இது பண்ணலான்னு. ஓகே. புதுசாக இருக்குன்றதுக்காக. இதை எங்கே ரெடி பண்ணீங்க? பயங்கரமாக இது வந்து சேலத்தில் ரெடி பண்ணியிருந்தோம். ஓகே. இது பெரிய அளவில் செலவாயிருக்கும் போல். அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் வேறு ஒன்று இருக்குல்ல? ஓகே. இது கூட இப்போ புல்லட்டோட வேல்யூ ஒன்று இருக்குது. புல்லட் பார்பிக்யூ தானே இது? ஆமாம், புல்லட் பார்பிக்யூவில் இது நம்ம ஓன் இது. ஆமாம், ஓகே. ஓனாக ரெடி பண்ணது. இப்போ எனக்கு டவுட்டு, இந்த வண்டியை புல்லட்டோட ஓட்டின்னு போகலாம் ரன்னிங் கண்டிஷன். அப்படியா? ஓ. இப்போ எங்கேயாவது வந்து வேற எங்கேயாவது வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும்ல, அங்கே நம்ம வண்டியோட எடுத்துன்னு போய் இப்போ ஸ்டால் போடலாம் அப்படியே ரன்னிங். எத்தனை மணிலேருந்து இங்கே கடை இருக்கும்? ஈவினிங் 6 o'clockலேருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் கடை இருக்கும். அப்படியா? சிக்கன் நைட் முடிகிற வரைக்கும்னா நைட் எங்களுக்கு விடிய காலையில் தான் முடியும். எப்போ சிக்கன் காலி ஆகுதோ அப்போ தான் நான் கிளம்புவோம். அப்படி சொல்கிறீங்களா? சரி, ஓகே. என்னென்னலாம் சிக்கனில் என்னென்னலாம் ஐட்டம்லாம் போடுறீங்க? சிக்கனில் விங்ஸ் இருக்கும், லாலிபாப் இருக்கும், ட்ரம் ஸ்டிக் இருக்கும், தை பீஸ் இருக்கும். ஓகே. இப்போதைக்கு இதுதான் இருக்குது. இது என்ன பீஸ்? இது தை பீஸ் 20-40 சைஸில் இருக்குது. ஒன்று சாட்டாலே முடிஞ்சிடும் போல இருக்குது. ஓகே, குவார்டர் பீஸ் தான். அப்படியா? ஓகே. எத்தனை பேர் இதுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்க? இதுக்கு பின்னாடி 2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். மசாலா இருப்பாங்க. ஓகே. டோட்டலாக இப்படி ஒரு கடை வைக்கணும்னா 3 பேர் கடுமையாக உழைச்சி தான். கண்டிப்பாக. மற்றபடி என்னைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கா கடைக்கு? இல்லை, எவரி சண்டே லீவ். அப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல? ஆமாம், பார்பிக்யூ போடணும். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க. சரி, இப்படி பண்ணலான்னு வந்திருக்கோம்ல. எங்கே கற்றுக்குனீங்க? எப்படி உங்களுக்கு? இல்லை பிஸ்னஸ்ன்னு நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அந்த டைமுக்கு இதுதான் கொஞ்சம் நமக்கு ஹைலைட் ஆச்சு. ஓகே. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸ் அது போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது ஆளாக நான் தான் போட்டாங்க புல்லட் பார்பிக்யூ. இது ஓனாக ஃப்ரான்ச்சைஸ் கிடையாது, நம்மளோட ஓன் மேக்கிங். இல்லை, இப்போ நீங்கள் இதை இப்போ கற்றுக்கணும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு டைம் நம்ம செய்கிறோம் அப்படின் போது இப்போ நீங்கள் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? இங்கே தான் கற்றுக்கிறீங்களா? எப்படி? இல்லை, கற்றுக்கிறதுலாம் இல்லை. அக்கா மசாலா ரெடி பண்ணி அவங்க கையால் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம். ரெசிபி அவங்க கொடுத்தாங்க, அதை யூஸ் பண்ணின்னு இருக்கோம். எல்லாமே ஓன் மசாலாலாம் நம்மளே வறுத்து அரைச்சி நம்ம இது பண்ணுறது தான். அதனால் இதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு முறையாவது கேவி டெக்ஸை கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சண்டே மட்டும் லீவு, மற்றபடி வாரத்தில் 6 நாளும் கடை இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு 10 மணி வரைக்கும் ட்ரை பண்ணலாம். 6 to 10 ஒரு 4 மணி நேரம் வந்து ஒரு கரெக்டான டைம். அந்த டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். 10 o'clock வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இங்கேருந்து வந்து இந்த ஸ்விக்கி, சொமாட்டோ இது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணலாமா? ஸ்விக்கி சொமாட்டோ லிங்காக இருக்குது. பார்பிக்யூ செஷன் இருக்கும். ஓகே. ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்க, சூப்பருங்க. நீங்கள் அந்த மாதிரி வர முடியல அப்படின்னா கூட ஒரு முறை வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு எப்படி இருக்குன்னு அப்படி சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருங்க. ஓகேவா? மூலையார் பட்டன் காட்டும் லொக்கேஷன், அதில் தப்பாக காட்டுது. அப்படியா? அதை உடனே மாற்றிருங்க. சரி, ஓகே. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டேன். கட் பண்ண உடனே ஒரு கட்டு நான் அப்படியே இங்கேருந்து கிளம்புறேன். மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.